லெட் அஸ் வெல்கம் கற்பகவல்லி. வணக்கம் கற்பகவல்லி. வணக்கம் மேம். இன்னைக்கு வந்து ஒரு சாலட் இருக்கு. இன்னைக்கு ஒரு சாலட் பண்ணியிருக்கேம்மா. அதாவது மாம்பழம் வந்து பழுக்கிறதுக்கு முதல்ல ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் காயா கொஞ்சம் இனிப்பும் புளிப்புமா இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இருக்கிறத கட் பண்ணிட்டேன். அதோட வந்து பன்னீர் சேர்த்துருக்கேன், வேர்க்கடலை சேர்த்துருக்கேன், மாதுளை முத்துக்கள் சேர்த்துருக்கேன். சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு வந்து ஹனி, அப்புறம் வந்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் மிக்சட் ஹெர்ப்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சாலட் தான். பட் ஜென்ரலி இட்ஸ் அ வெரி டேஸ்டி சாலட்னு சொல்லலாம். பட் இதை வந்து எல்லாருமே சாப்பிட்லாமா, யாராவது சாப்பிடக்கூடாதா, இதில் வேற ஏதாவது காம்பினேஷன் ராங்காக இருக்கான்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ரைட். ஸோ இது காம்பினேஷன் ஃப்ரூட் அப்படிங்கும் போது நம்ம நிறையா வாட்டி பேசியிருக்கோம். காம்பினேஷன் எப்போவும் மேட்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ 1 or 2 ஃப்ரூட்ஸ் சேர்க்குறோம் அப்படின்னும் போது இதில் காம்பினேஷன்ஸ் படி ரெண்டுமே கரெக்ட் ஆசிட், ரெண்டும் சேம் ஆசிட் ஃப்ரூட் தான். ஸோ அதனால மேங்கோ அண்ட் போமோகிரானட், மேங்கோ ஆர் பனானா இந்த மாதிரி எது வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். இட் இஸ் ஆல்வேஸ் ஓகே. அண்ட் இந்த சாலட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சம்மரில் there are 2 things நிறைய எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது. என்னன்னா ஆயில், ஒன்று ஸ்பைசஸ். பிகாஸ் பாடியில் வந்து எப்படி வாட்டர் கண்டென்ட் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இன்க்ளூஷன் என்ன நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு வந்து சம்மர் ரொம்ப ஜாஸ்தி ஆக ஆக, வெயில் ஜாஸ்தியாக சாப்பிடவே தோணல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரெஃப்ரெஷிங் சொல்கிறது இல்லையா, ரெஃப்ரெஷிங் சாலட் அப்படிங்கிறது, ரெஃப்ரெஷிங் ஜூஸஸாக இருக்கலாம், இல்லை ஸ்மூதிஸாக இருக்கலாம். ஸோ அதையே டயட்டாகவே எடுத்துக்குவாங்க. ஜூஸஸ் ஸ்மூதிஸ் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாலடாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு டைஜஷன் டைமிங் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ சுகர் லெவல் மெயின்டைன் ஆகிடும். ஸோ அதுவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கிறதுக்கு, பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ மிஸ்டேக் வந்து இதை வந்து நம்ம ஜூஸாக குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து எல்லாமே பேர் பண்ண முடியாது. பட் அதே சாலடாக எடுத்துக்கும் போது ப்ரோட்டீன் அப்படிங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி சாப்பிடும் போது உங்களுக்கு ஆயில் இன்டேக்கும் சரி, ஸ்பைசஸ் இன்டேக்கும் சரி ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாயிடும். ஸோ பாடியில் நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஹீட் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வாட்டர் குடித்தா மட்டும் போதும். இன்டர்னலாக ஹீட் ஜென்ரேட் பண்ணுற ஃபுட்டை வந்து தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அதுக்கு இந்த மாதிரி சாலட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரோட்டீனும் இருக்குது, பன்னீரும் இருக்குது அப்படிங்கிறதுனால ப்ரோட்டீன் பேலன்ஸ்ட் மீல்னு சொல்லலாம். பட் எப்பவும் சொல்கிறது தான். ஸோ இதை வந்து ஒரு ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்டுட்டு திருப்பி இன்னும் நிறையா டிஷ்ஷஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா யூஸ் இல்லை. இதை மட்டுமே மெயின் மீலாக சாப்பிட்றீங்க அப்படின்னா நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசினதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதையும் சாப்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு மீல், ஒரு இட்லி, தோசை, ஒரு எக்ஸ்ட்ரா எல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. இதுவே பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை லஞ்சாவோ இல்லை டின்னராவோ இது மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் பேலன்ஸ்ட். ஸோ பன்னீர் ஆட் பண்ணியிருக்கிற இடத்துல இன்னும் வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஆட் பண்ணலாம் இல்லைங்களா. டோஃபு இல்லை நான் வெஜிடேரியன்ஸ்க்கு சிக்கன் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணால் இட் இஸ் ஓகே. அதுலேயும் வந்து ஸ்டீம் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இட் இஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்பைசஸ் இல்லாம. ஓகே. என்ன பொதுவாக நான்வெஜ்ஜை பற்றி நான் பேச மாட்டேன், எனக்கு தெரியாது. ரைட். அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் எனிஹோ எனக்கு இந்த காம்பினேஷன் வந்து நல்லா டேஸ்டியா இருக்கும்னு தோணுச்சு. ஐ மிக்ஸ்ட். டெஃபினெட்லி எஸ். இட்ஸ் a very நிறைய பேருக்கு வந்து ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் டேஸ்டியா இருக்காது அப்படின்னு நிறைய ஒரு மித் இருக்கு. ஸோ இட்ஸ் இஸ் நாட் லைக் தட். ஹெல்தி ஃபுட்ஸ் ஆர் ஆல்சோ டேஸ்டி. அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சாலட்ஸ்ன்னு சொல்லலாம். இதில் வந்து எந்த காம்பினேஷனும் ராங்காக இல்லை, யாரும் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறதுல. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ஃப்ரூட்டை ஹெல்தின்னு சொல்லி ரெகுலராக கன்சியூம் பண்ணாதீங்க. அது என்ன மாதிரி இருந்தாலும், அதுவும் இந்த மாதிரி சாலட்ஸை இன்னும் கொஞ்சம் ஹனியெல்லாம் டாப் பண்ணும்போது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் மேட்ச் பண்ணி சாப்பிட்றது பார்த்து சாப்பிடணும். ஓகே. இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் வந்து ஒரு டோட்டல் மீல் வைக்கிறாங்க, அதில் வந்து சாலட்ஸ் வைக்கிறாங்க. டெஃபினட்டாக பீப்புள் கோ இன் ஃபார் சூப், சாலடை லாஸ்ட்ல சாப்பிட்றாங்க. இது எல்லா கோர்ஸும் நல்லா கலந்து கட்டிட்டு கடைசியா சாலட் சாப்பிட்றாங்க. ஆக்சுவலி இட்ஸ் வெரி ராங் இல்லையா? அஃப்கோர்ஸ் இட் இஸ். எந்த ஒரு, நான் எப்பவும் சொல்றது தான், சாலட் அப்படிங்கிறது வீட்டில் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஃபுட். வெளியில போயிட்டீங்க அப்படின்னா நோ சாலட். பிகாஸ் அதில் கட் பண்ணுற டெம்பரேச்சர், வெளியில் வச்சிருக்கிற ஸ்டோரேஜ், இதில் எல்லாத்துலேயும் கிராஸ் கண்டாமினேஷன்ஸ் நிறைய நடக்கும். சாலட் சாப்பிட்டா ரொம்ப சீக்கிரமாக ஃபுட் பாய்சனிங் ஆகும். அது ஸ்பெஷலி எனி பிக் ஸ்டார் ஹோட்டல்ஸ் எதுலேயுமே வந்து சாலடை ஒரு ஹெல்தின்னு நினச்சி சாப்பிட்றத நிச்சயமாக. ஹாட் பைப்பிங் ஃபுட் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளோ வேணாலும்னா அளவோட சாப்பிடலாம். அது ஹாட் பைப்பிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். கோல்டு, எஸ்பெஷலி கோல்டு சாலட்ஸ் வந்து
கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். அது எந்த வகையிலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. அதுவும் அது லாஸ்ட்டாக அது வந்து டெசர்ட் மாதிரி சாப்பிடுவாங்க மேம். ஐ டோன்ட் நோ. அந்த லைட்டர் நோட் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட். ஸ்பெஷலாக ஸ்டார் ஹோட்டல்ஸில் அவாய்ட் பண்ணணும். ஓகே, இல்லை எங்கே இருந்தாலும் சரி ஒரு அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் இருந்து நம்ம பேசுகிறோம். யாராக இருந்தாலும் டெஃபினட்டாக பெருசாக ஒன்றுமே கிடைக்காது. இது வந்து நம்ம சாப்பிட்டு நல்லா முழுசா ஜீரணம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அடுத்த ஃபுட்டு சாப்பிட்டா நல்லது. அதான் நீங்க சொல்றீங்க. எப்போதுமே அது எல்லா ஃபுட்டுக்குமே அப்ளை ஆகும். சாலடுன்னு சொல்லும் போது சாலடை சாப்பிடணும்னா சாலட் மட்டும் சாப்பிடணும். அது கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் கேலரிஸ். ஓகே, எனிஹவ் தேங்க்ஸ் a lot மா. திஸ் இஸ் an actually ஒரு ஐ ஓப்பனர் ஃபார் எவ்ரிபடி. வீட்லயே சாலட் செய்யுங்க, அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இட்ஸ் எ வெரி குட் இன்ஃபர்மேஷன்மா. எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது சமையலறை டிப்ஸ். பொதுவாக சோயா பன்னீர் எனப்படும் டோஃபு வாங்கிட்டு வருவோம். ஒரு சில தடவை வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிடுவோம். சம்டைம்ஸ் வந்து வீட்டில் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கம்மியாக இருந்தாக்க பாதி வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும். அப்படி இருக்கிறப்ப அதை எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இங்கே நான் வச்சுருக்கிறது வந்து டோஃபு அப்படிங்கிற சோயா பன்னீர். இப்போ இதை வந்து ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்க போகிறேன். இதோட மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். அந்த தண்ணிக்குள்ளார அந்த உப்பு போட்டுட்டு இதை போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பப்போ வேணுமோ, இப்போ மறுநாள் வேணும் அப்படின்னாக்கா எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு வேறு ஃப்ரெஷ்ஷாக ஒரு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 4-5 தடவை வரைக்கும் பண்ணலாங்க. ஒரு வாரம் நிறைய வாங்கிட்டு வந்துட்டீங்க, உடனே யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒரு 4 டைம்ஸ் இல்லைன்னா 5 டைம்ஸ் ஒரு 4 நாள் 5 நாள் வரைக்கும் இந்த மாதிரி வச்சு பண்ணப்போ நம்மளுக்கு வந்து அந்த சோயா பன்னீர் கெடாது, நல்லா இருக்கும். அதே நேரம் வந்து நம்மளுக்கு வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டே வராது. வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின் வந்து நான் சொன்ன டிப்ஸில் இருந்துங்க. அதாவது டோஃபு எனப்படும் சோயா பன்னீர் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இதுக்கான பதில கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனில் இருந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பதிலை அனுப்பணும். எப்போதும் போல் உங்களுடைய பெயர், முழு முகவரி, உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே அதில் இடம்பெற்றிருக்க வேண்டுங்க. அஃப்கோர்ஸ் உங்களுடைய பதிலும் தான். சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினர் நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் ஒன்றை பரிசாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள்.